வணக்கம். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். சரிங்களா? கதை சொல்கிறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? கதை கேட்குறவங்க கொட்டி கேட்கணும். சரிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் ஒரு துறவி மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காருங்க. அப்போது அவர் தியானம் பண்ணிகிட்ருக்கிற அந்த மரத்தில் ஒரு காகம் அமர்ந்து அழுதுட்டுருக்குது. அந்த அழுகையின் வெளிப்பாடாக வரக்கூடிய கண்ணீரானது தியானம் பண்ணிகிட்ருக்க அந்த துறவி மேலே விழுதுங்க. உடனே அந்த துறவி தியானம் களைஞ்சு அந்த காகத்தை பார்த்து, ஏன் அழுதுட்டுருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறார். அதற்கு அந்த காகம் சொல்லிச்சான், எனக்கு வாழவே பிடிக்கல தான், நான் கருப்பாக இருக்கிறனால என்னை யாருக்குமே பிடிக்கிறதில்ல, என்னை விரட்டி விடுறாங்க, எனக்கு யாரும் சாப்பாடை கொடுக்கறதில்ல, அதனால் எனக்கு வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லித்தான். அதுக்கு அந்த துறவி சொன்னாராம், அப்படியெல்லாம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில் பிறந்ததுக்கு ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்குது. ஸோ நீ அப்படியெல்லாம் நினச்சி மனம் வெறுத்து போயிடாத, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் அப்படின்னு அந்த காகத்துக்கு அறிவுரை சொல்கிறார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை ஏற்றுக்கிற மனநிலையில் அந்த காகம் இல்லை. அந்த பதில் அந்த காகத்துக்கு திருப்தியாகவும் இருக்கல. உடனே அது சொல்லிச்சான், திரும்பவும் அது அழுக ஆரம்பிச்சிருச்சான். சரி, என்ன தான் உன்னை பண்ணுறதுன்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி கேட்குறாரு. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுச்சான். சரி, என்ன தான் உன்னோட ப்ராப்ளம் சொல்லு அப்படின்னு கேட்டதும் அந்த காகம் சொல்லிச்சான், பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, அதுதான் அந்த உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடியது, அது அழகாக வெண்மையாக இருக்குது, ஏன்னா நீங்கள் அன்னப்பறவையாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். சரி, நான் இந்த உதவி செய்கிறேன், நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்லிவிட்டு அந்த துறவி சொன்னாராம், நீ போய் அந்த அன்னப்பறவையை பார்த்து, நீ மகிழ்ச்சியாக இருக்கியா அப்படிங்கிற விஷயத்தை நீ கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு, நான் ஒன்று அன்னப்பறவையாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சரின்னு காகம் உடனே பறந்து அன்னப்பறவைகிட்ட போச்சான். அன்னப்பறவை பக்கத்தில் இருக்க தடாகத்தில் நீந்திட்டு இருந்திருக்கு. அதை கேட்டுச்சான், அன்னப்பறவையே, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க, நீ தான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த காகம். அதுக்கு அந்த அன்னப்பறவை சொல்லிச்சான், இல்லை தோழரே, பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு வெண்மை நிறம்தான், என்னை விட நிறைய கலரோடு இருக்கக்கூடிய அந்த பறவைகள் தான் மகிழ்ச்சியாக இருக்கும், நான் ஒன்றும் மகிழ்ச்சியாக இல்லை, பார்த்தீங்கன்னா பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய கிளி தான் ரொம்ப என்னை விட மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, உடனே காகம் பறந்து போய் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய கிளி போய் பார்த்து, நீ மகிழ்ச்சியாக இருக்கியான்னு கேட்கலான்னு போயிடுச்சு. உடனே அந்த கிளியை பார்த்து பக்கத்தில் இருந்துச்சான், அதை பார்த்து கேட்டிருக்கு, கிளியே, நீ பச்சை கலரில் ரொம்ப அழகாக இருக்க, நீ தான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான பறவையாக இருப்பேன்னு கேட்டுச்சான். அந்த கிளி சொல்லிச்சான், தோழரே, நீங்கள் வேற, என் பாடு எனக்கு தான் தெரியும். அந்த கிளி சொல்லிச்சான், அழகாக இருக்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, சின்ன குஞ்சாக இருக்கும்போதே எங்களை அப்பா அம்மாட்டிருந்து பிரிச்சிடுறாங்க, ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு ரெக்கைகளை எல்லாம் கட் பண்ணி எங்களை எங்கேயும் பறந்து போகிறதுக்கு இல்லாமல் கூண்டுக்குள்ளே போட்டு வச்சிட்றாங்க. நானும் மகிழ்வா இல்லை, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மயில், பல வண்ணங்களில் இருக்குது ரெக்கையோட அழகாக இருக்கக்கூடிய பறவை மயில் தான் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே மகிழ்ச்சியான பறவையாக இருக்குன்னு அது சொல்லிச்சான். காகம் உடனே சரி போய் மயிலை போய் பார்த்து கேட்கலான்ட்டு பறந்து போச்சான். போகிற வழியில் ஒரு பெரிய பார்க்கில் நிறைய கூட்டம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மயிலை போட்டு கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்களாம். காகம் நினச்சிக்கிச்சான், பாருப்பா எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு, இந்த மயில் தான் ரொம்ப சந்தோஷமான பறவை அப்படி நினச்சிட்டு காகம் கீழே இறங்கி மயில்கிட்ட போச்சான். பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் காகம் பக்கத்தில் போய், மயிலே, நீ ரொம்ப அழகாக இருக்க, உலகத்திலே நீ தான் மகிழ்ச்சியான பறவை அப்படின்னுச்சான். அதுக்கு அந்த மயில் சொல்லிச்சான், நீ வேற போப்பா, நான் அழகாக இருக்கிற காரணத்தினால தான் என்னோடய இறகு எல்லாம்
பிடுங்கி அவங்க பல விஷயங்கள் உபகரணங்கள் செய்கிறதுக்கு, அழகு சாதனங்கள் செய்கிறதுக்கு எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க. பிடுங்கும்போது இருக்கக்கூடிய வலி உயிரே போயிடும். கூண்டுக்குள்ளே போட்டு வச்சு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் நான் சாப்பிட்ணும். நீ தான் பரவாயில்ல, சுதந்திரமாக இருக்க, எங்கே வேணாலும் போகலாம், நீ நினச்ச மாதிரி வாழலாம், அதனால் நான் சந்தோஷமா இல்லை, உன்னை போல காகமாக பறந்துருந்தா கூட பரவாயில்லைன்னு சொல்லிச்சான் அந்த மயில். இப்போ அந்த காகம் சொல்லிச்சான், நான் என்னமோன்னு நினச்சேன், நானே பரவாயில்ல அப்படின்னு காகம் சொல்லிச்சான். என்னோடய வாழ்க்கையே எனக்கு சிறப்பானதாக இருக்குது. இங்கே உலகத்தில் யாருமே மகிழ்வாக இல்லை, இவங்களை விட அவங்க, அவங்கள விட இவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் போய் துறவிக்கிட்ட சொல்லிச்சான். அவர் சிரிச்சுட்டே, உனக்கு ஒரு பாடம் கிடைக்கட்டுன்னு தான் நீ போய் அவங்கள எல்லாம் பாருன்னு சொன்னேன் அப்படின்னாராம். இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாம் நல்லா புரிஞ்சிருக்கோம், நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். அடுத்தவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க மகிழ்வாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டோம்னா அதில் உண்மை இல்லைங்க. அதனால் நம்ம வாழ்க்கையை மேலானது நினச்சிட்டு மகிழ்ச்சியாக நம்ம வாழ்ந்தோம்னாவே மன நிறைவு கிடைக்குங்க. சிவாய நம.